அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்எம்எம்எஸ் எக்ஸாமு மேட் 2023 கீ ஆன்சரை பார்க்கலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0 1 3, அதாவது ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 4, அப்புறம் 5 ஆட் பண்ணால் 15 வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் போட்டால் 11, 7, 11, அப்புறம் 11, 13. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0 3 8 15 24 வருது. அப்போ 24 கூட, அதாவது வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 11 கூட்டினா 35 வரும். அதாவது ஃபஸ்ட்டு 3 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 5, அப்புறம் 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, அப்புறம் 9க்கு அப்புறம் 11 கூட்டணும், கூட்டினா 35. அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 9 28 65. அதற்கான ஆன்சர் இதுதான். அதற்கான ஆன்சர் 1 cube + 1, 2 cube + 1, 3 cube + 1, 4 cube + 1, இது மாதிரி 5 cube + 1. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கி 4ஆல் கூட்டியிருக்காங்க. 2 5 10, 10 கூட 14. அது மாதிரி 284 2ஆல் பெருக்கி 4ஆல் கூட்டினீங்கன்னா 572 வரும். அதுக்கப்புறம் 2 12 36 80 150 252. அதுக்கு பக்கத்தில் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த 6ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். 1 1 × 2, 2 2 × 3, 3 3 × 4, அதாவது ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ணி அதுக்கு அடுத்து வர நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. பண்ணால் 252க்கு அப்புறம் 392. அதுக்கப்புறம் 7ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 × 1 + 1, அதாவது 1 1 + 1 2 வருது. அப்போ 2 + 1, அதாவது இந்த 2ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கணும், 3 வருது. 3 கூட 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 6 கூட இந்த 1 ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை 6 + 7 + 3ஆல் பெருக்கிக்கணும். அது மாதிரி பெருக்கினீங்கன்னா 88 கூட 1 கூட்டி 5ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் BY CX EV × GT. பிக்கு அப்புறம் Y வந்திருக்கு, சிக்கு அப்புறம் X வந்திருக்கு. BY, அதாவது 2ஆவது லெட்ரு, கடைசி 2ஆவது லெட்ரு. அப்புறம் YE, C 3ஆவது லெட்ரு, அதுக்கப்புறம் X 4ஆவது லெட்ரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா BCE, க்கு அப்புறம் BC ஒரு லெட்ரு விட்டு E, அது மாதிரி ஒரு லெட்ரு விட்டு G, அப்போ ஒரு லெட்ரு விட்டு I வரணும். சரிங்களா? அப்போ IE, அதே மாதிரி அடுத்ததுக்கு R. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 11 109. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1 விட்டு 1 பார்க்கணும். நடுவில் 9 சேர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 9 சேர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 9 சேர்க்கணும். 1 விட்டு 1 ஒரு மாதிரி சேமாக இருக்குது. அதுக்கடுத்து 1 2 4 3 9 5 16 7 25. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி ஒரு விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும். 2, அடுத்து 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 1க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அப்புறம் 4 ஸ்கொயர், அப்புறம் 5 ஸ்கொயர் வருது. அது மாதிரி 2க்கு அப்புறம் 3 வருது, 3க்கு அப்புறம் 5 வருது, அப்புறம் 2 கூட்டியிருக்காங்க 7 வருது. இப்போ 7க்கு அப்புறம் 2 கூட்டினா 9 வரும். மறுபடியும் ABCD ஒரு கணக்கு. ஈக்கு அப்புறம் I வந்திருக்கு, அப்போ அது ஈக்கு அப்புறம் 3 லெட்ரு தள்ளினா I வரும். அதே மாதிரி ஐக்கு அப்புறம் 3 லெட்ரு தள்ளினா M வரும். எம்முக்கு அப்புறம் 3 லெட்ரு தள்ளினீங்கன்னா Q வரும். அப்போ Q வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 4 8 12 16 வரணும். ஓகேவா? அதே மாதிரி V வருது, Vக்கு அப்புறம் R வருது. அப்போ V அதுக்கு முன்னாடி 3 லெட்டருக்கு முன்னாடி R, அது மாதிரி Rக்கு முன்னாடி பார்த்துட்டு அந்த லெட்டரை கண்டுபிடிக்கணும். அடுத்து இதோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா இதில் 60 குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த குறையிறது பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். அதுக்கு அடுத்த கணக்கு 13ஆவது கணக்கு. 13ஆவது கணக்கில் பார்த்திங்கன்னா 56 58 62 70 84 118 182. இதுக்கு என்ன ஆன்சர்னால் ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8, அதுக்கப்புறம் 16 வரணும். சரிங்களா? 16 70 கூட 16 கூட்டால் 86 வரணும், ஆனால் 84 இருக்குது.
அடுத்து 16க்கு அப்புறம் என்னத்தை கூட்டணும்னா 4 2 8 8 2 16 2 32 கூட்டினா 186 கூட 32 கூட்டினா 118 வருது. கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ 84 தவறானது. அதுக்கு அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 14வது கணக்கு 2 3 12 37. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் வந்து 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அதுக்கப்புறம் 7 ஸ்கொயர் அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் கூட்டினா 67 வரணும். ஆனால் 66 இருக்குது. அதுவும் தப்பு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 35ஆல் வகுப்படும். இந்த 80 மட்டும் 35ஆல் வகுப்படாது. சரியா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் இதான் பார்த்தோம். 167 வரணும், 66 இருக்குது. அதுக்கு அடுத்தது 2 6 12 18 20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இதற்கான ஆன்சர். 2 2 3 2 6 6 2 12 9 2 18 11 2 22 வரணும். ஆனாங்க 30 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 125 மாற்றிருக்காங்க. 2 3 5 2 3 கூட்டினா 5 வரும். 5 கியூப் பண்ணால் 125. அது மாதிரி 1 6 கூட்டினா 7 வருது. 7 கியூப் பண்ணால் 343. AF = 11 GL = என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏக்கும் எஃப்க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் எஃப்க்கு இடையில் 1 1 2 3 4 5 6 லெட்ரு. அப்போ 11 பார்த்தீங்கன்னா 11ன்றதும் 6 லெட்டர் தான். ஓகேவா? 1 2 3 4 5 6. அது மாதிரி GL பார்த்தீங்கன்னா GHIJK அதுவும் 6 லெட்ரு. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க லெட்டர்லேயே 12க்கு மட்டும்தான் 6 லெட்ரு வருது. அதுக்கு அடுத்தது தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர், ஸ்பைரோகோமேனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி. அதுக்கு அடுத்தது ஜூன், செப்டம்பர், ஜூலை. இது எல்லாமே அடுத்து வர்றது நவம்பர் வரும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் BCD EFG HIJ KML. பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா CD 2 லெட்ரு விட்டு E, FG விட்டு H, IJக்கு அப்புறம் K வந்திருக்கு. அதாவது எல்லாமே 2 2 லெட்ரு வந்திருக்கு. இது மட்டும் தப்பாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா TS, அதாவது TS. T வந்து TSO T அதுக்கு முன்னாடி STன்னு வரும். ஓகேவா? அது மாதிரி LM YZ. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்குன்னா FGன்னு இருக்குது, தப்பாக இருக்குது. சாரி, ZYன்னு இருக்குது பாருங்கள். ZY எல்லாமே ரிவர்ஸில் இருக்குது. FG மட்டும் நேராக இருக்குது. அதுக்கப்புறம் 21 19 17. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 2 19 2 21 18 4 24 4 26. அப்போ 30 கூட 7 கூட்டினா 37. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 6. இதனுடைய ஸ்கொயர் ரூட் 5, இதனுடைய ஸ்கொயர் ரூட் 6. ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க 30. 4 ஸ்கொயர் 4 7 28. அப்போ 8 6 48. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 12 6. 12 9 21 21 6 கூட்டினா 27க்கு ரூட் எடுத்துருக்காங்க, க்யூப் ரூட். அப்போ க்யூப் ரூட் எடுத்தால் 3 வரும். ஓகே. அது மாதிரி 125க்கு 5 64க்கு என்ன வரும்னா 4 வரும். 4 4 16 16 × 4 64. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 4 6 4 24 24 கூட இந்த 6 4 கூட்டிக்கிறாங்க. 10 கூட்டம் 34. 8 5 40. இது கூட 13 கூட்டுறாங்க. இதால் பெருக்கி இதை அப்படியே கூட்டிக்கிறாங்க. அப்படி பாருங்க 9 2 18. 18 கூட 11 கூட்டினா 29. அதுக்கப்புறம் EBக்கு வந்து மதிப்பு 5, பிக்கு வந்து மதிப்பு 2. 5ல் 2 போச்சுன்னா 3. அது மாதிரி டிக்கு வந்து மதிப்பு 20, எம்முக்கு வந்து மதிப்பு 13. 20ல் 13 போச்சுன்னா 7. அது மாதிரி ஏக்கு வந்து 1, எம்முக்கு வந்து 13. 13ல் 1 போச்சுன்னா 12. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 40 64 13. அதாவது 40 கூட 64 கூட்டினீங்கன்னா இந்த 64க்கு ஸ்கொயர் எடுத்தால் 8. அது மாதிரி 125க்கு க்யூப் எடுத்தால் 5. இப்போ 8 5 பேருக்குன்னா 40 வருது. இது ரெண்டையும் கூட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு 4, இதுக்கு 2. 4 2 8 கூட்டினா 6. அப்போ இதுக்கு 5 வருது, இங்கே 8 வர்றதால என்ன வரணும்னா இங்கே
3 கியூப் வரணும். 3 கியூப்னா என்ன அர்த்தம்? 27. 5 3 8 5 3 15. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 54 கூட 35 கூட்டணும். அதாவது 6 3 18 15 75. அப்போ 18 கூட 75 கூட்டினா 93. அது மாதிரி 4 8 சாரி 8 4 8 32 ஒரு 18 18 கூட்டினா 50 வருது. அது மாதிரி 9 6 54 7 35 கூட்டினீங்கன்னா 89 வரும். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 அதாவது 5 கூட 4 5 20 20 கூட 6 பெருக்கினா 120 வரும். 120க்கு 12 போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 40 40 10 10 அதாவது 40 × 8 320க்கு 32 போடணும். அடுத்து 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4 வந்து 9 4 2 8 1 கூட 9 போட்டிருக்காங்க. 7 2 14 15. அப்போ 8 2 16 17 வரணும். அடுத்து இதோட வந்து ஸ்கொயர் ரூட்டு பார்த்தீங்கன்னா 12 16. 12 16 கூட்டினா என்ன வரும்? 28 வரும். 8 கழிச்சிருக்காங்க. அது மாதிரி 8 6 கூட்டினா 14 வரும். 4 கழிச்சிருக்காங்க. அப்போ 3 4 கூட்டினா 7 வரும். 7ல் 2 போச்சுன்னா ஆன்சரு 5.